ஒவ்வொரு 30 செகண்ட்ஸுக்கும் ஒரு மனுஷன் அவரோட வாழ்க்கையை இழந்துருவாருன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? அவர் தான் அமெரிக்காவில் இருந்த ஹென்றி மொலாய்சன். அவருக்கு கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு நோய் இருந்திருக்கு. இதனால் அவரோட டெய்லி லைஃப் ரொம்ப பாதிச்சிருக்கு. டாக்டர்ஸ் எவ்வளவோ மெடிசன்ஸ் கொடுத்து பார்த்துருக்காங்க, ஆனால் எதுவுமே சரியாகலை. லாஸ்ட்டாக 1953 பிரெயின் சர்ஜரி பண்ணலான்னு முடிவு பண்ணி பிரெயினில் ஹிப்போகாம்பஸ்ங்கிற ஒரு சின்ன பார்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த ஹிப்போகாம்பஸ்ங்கிறது மெமரியோட ரிலேட்டடான ஒரு பார்ட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவருக்கு வலிப்பு குறைஞ்சிருச்சு, ஆனால் வாழ்க்கையே மாறிடுச்சு. எப்படின்னா அவரால் புதுசாக நினைவுகளை கிரியேட் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டாரு. ஒவ்வொரு 30 செகண்ட்ஸுக்கும் அவரோட நினைவுகள் ரீசெட் ஆகிட்டே இருந்திருக்கு. அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டாக்டரை 100 முறை பார்த்தோம் உங்களை இப்போதான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லுவாராம். பேசிக்கிட்டு இருக்கும்போதே நடுவில் என்ன பேசினாருங்கிறத மறந்துடுவாராம். 40 வயசுக்கு அப்புறமா அவர் எங்கே தான் இருக்கிறோன்னு நினச்சிருக்காரு. ஆனால் ஒரு நாள் அவருக்கு கண்ணாடியை காட்டினப்போ யார் இந்த முதியவர்னு கேட்டிருக்காரு. ஆனால் அது அவரோட பேஸ் தானே. எவ்வளோ வருஷங்களை கடந்து வந்திருக்கோன்னு அவருக்கே தெரியல. சயின்ஸுக்கு அவர் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா உலகத்திலே ரொம்ப ஆய்வு செய்யப்பட்ட பர்சன்னா அது ஹென்றி மொலாய்சன் தானா. மூளையோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் மெமரியை ஸ்டோர் பண்ண முடியுங்கிறது அவரை வச்சு தான் தெரியுமா. ஹிப்போகாம்பஸ் இல்லாமல் நீண்டகால நினைவுகள் சாத்தியமே இல்லையா. இன்னைக்கு நம்ம நினைவுகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் ஹென்றி தான். 2008 ஹென்றி இறந்துறாரு. ஆனால் அதுக்கப்புறமா அவரோட மூளை அறிவியல் ஆய்வுக்காக ஒரு இடத்துல பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு நாளைக்கே மறந்துற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல ஷேர் பண்ணுங்க. இதை மாதிரி ஒரு கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.